5 வகையான பருப்பு வச்சு பருப்பு அதில் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து பருப்பு பொடி கடலை பருப்பு போடுவோம், பெருங்காயத்தை இதில் போட்டு சேர்த்தே வறுத்துடலாம். துவரம் பருப்பு, பாசி பயிறு பருப்பு, உளுத்தம் பருப்பு, உடச்ச கடலை எடுக்கலாம். எள்ளு வறுக்க போகிறோம், ஜீரகம் போடுறோம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இப்போ காம்பை கிள்ளிடணும், கிள்ளி போட்டுடணும், எண்ணெய் விடுறோம், பூண்டை இதில் போட்டு வறுத்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். சத்தான ஒரு பொருள். சின்ன பிள்ளைங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெய்யை போட்டு சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்க முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி சுட சுட சாதத்தில் இதில் ஒரு ஸ்பூன் நல்லா அப்படி ஒரு ஸ்பூன் அள்ளி நல்லா அதில் போட்டு நெய் விட்டு சாப்பிடுங்க. நெய் முடியாதவங்க நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயும் அருமையாக பிரமாதமாக இருக்கும். நம்ம இதில் எள்ளு சேர்த்துருக்கோம். பருப்பு பொடியில் எள்ளு சேர்க்க மாட்டாங்க பெரும்போதி. நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். நல்ல வாசனை அருமையாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.